எல்லோருக்கும் வணக்கம். 5 மினிட் ஸ்டிக் கேண்டில் ஸ்டிக்கை யூஸ் பண்ணி நம்ம எப்படி பை எடுக்கலாம், செல் எடுக்கலாம். அப்படியே நம்ம பை எடுத்து செல் எடுத்தாலும் அதற்கான ஸ்டாப் லாஸ் பார்த்திங்க அப்படின்னா நம்ம எங்கே எடுக்கிறது? ஏன்னா இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு 80% பார்த்திங்க அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல் ரேஷியோ ஒர்க் அவுட் ஆகக்கூடிய ஒரு மெத்தட்ஸ் தான். இந்த மெத்தட்ஸ் நம்ம எப்படி என்ன அப்படிங்கிறத பற்றி தான் தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற சார்ட் பார்த்திங்க அப்படின்னா நிஃப்டி ஸ்பாட்டினுடைய 5 மினிட் சார்ட்டு. இப்போ இந்த ஸ்ட்ராட்டஜி பார்த்திங்க அப்படின்னா நம்ம எதுக்கு அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னா நிஃப்டி ஸ்பாட்டில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம அதனுடைய சார்ட்டை வச்சு நிஃப்டி ஃபியூச்சரில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம பை எடுப்போம். அதேமாரி நம்ம ஆப்ஷனில் பார்த்திங்க நிஃப்டி ஆப்ஷனில் பை எடுக்கிறோம். இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி மட்டும்தான் இதில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ இது ஜூன் 25க்கான நிஃப்டியினுடைய 5 மினிட் சார்ட், நிஃப்டி ஸ்பாட்டினுடைய 5 மினிட் சார்ட்டு. இது பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் ஓப்பன் கேண்டில். இந்த கேண்டில் பொறுத்த வரைக்குமே ஓப்பன் பார்த்திங்க அப்படின்னா எங்கே ஓப்பன் ஆகிருக்கு அப்படின்னா 24,136 ஓப்பன் ஆகி லோ 24,108 வரைக்கும் லோ ஹை 24,154. அதேமாதிரி இந்த கேண்டில் க்ளோஸ் பார்த்திங்க அப்படின்னா 24,130 க்ளோஸ் வச்சுருக்கு. இப்போ அப்படியே செகண்ட் கேண்டில் வந்தீங்க அப்படின்னா இதனுடைய ஹை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 24,157. இந்த கேண்டில் லோ பார்த்திங்க அப்படின்னா 24,128. இந்த கேண்டிலினுடைய க்ளோஸ் பார்த்திங்க அப்படின்னா 24,156. ஏன்னா ஃபஸ்ட்டு கேண்டில் ஹையை விட இது மேலே தான் இருக்குது. இப்போ அடுத்தது மூணாவது கேண்டில் நம்ம எடுத்துக்கிட்டோம். இதுதான் பார்த்திங்க அப்படின்னா மெயின் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் கேண்டில். இப்போ இந்த மூணாவது கேண்டில் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கேண்டிலினுடைய ஹையை பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா, ஏன்னா ஹைக்கு மேலே தான் ஓப்பன் ஆகிருக்கு. 24,157, ஹை 170, லோ 144, க்ளோஸ் 147 க்ளோஸ் வச்சுருக்கு. இப்போ இந்த மூணாவது கேண்டில் இந்த ஃபஸ்ட்டு கேண்டிலுடைய ஹையை பிரேக் பண்ணதுனால நம்ம இந்த மூணாவது கேண்டிலில் நம்ம பை எடுக்கிறோம். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் 24,160 நீங்கள் பை எடுக்கிறீங்க. அதாவது இந்த க்ரீன் லைன் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு கேண்டிலுடைய ஹைக்கு மேலே தான் இருக்குது. இப்போ இங்கே எடுத்த பையிங் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் இந்த பையிங்கான ஸ்டாப் லாஸ் இந்த லோ, அதாவது ஃபஸ்ட்டு கேண்டிலினுடைய லோ 24,107 லோ. பட் இருந்தாலும் நம்ம லோ ஸ்டாப் லாஸ் பார்த்திங்க அப்படின்னா 24,100 நம்ம ஸ்டாப் லாஸாக எடுத்துக்கலாம். 24,100 ஸ்டாப் லாஸாக எடுத்துக்கலாம். அப்போ இந்த பையிங்கான ஸ்டாப் லாஸு இந்த லெவல்ஸ். அப்போ இந்த லெவல்ஸ் நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஹையை, இந்த ஃபஸ்ட்டு கேண்டிலுடைய ஹையை கீழே வரவே இல்லை, லோ வரவே இல்லாமல் மார்க்கெட் மேலே ஹை பார்த்திங்க அப்படின்னா 24,260 வரைக்கும் மேலே போயிருக்கு. 160லேருந்து 260 வரைக்கும் மேலே போயிருக்கு. நம்மளுக்கு ஒரு 100 பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கு. இது ஃபஸ்ட்டு என்ட்ரின்னு வச்சுங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இப்போ நீங்கள் இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா இந்த கேண்டிலை பிரேக் பண்ணோன்னே நம்ம பை எடுத்துட்டோம். பட் ஆனால் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா திரும்ப நல்லா கீழே தான் வந்திருக்கு. கீழே வந்துட்டு தான் நல்லா மேலே போயிருக்கு. இப்போ இந்த கீழே வந்த மார்க்கெட் நீங்கள் பை எடுத்துகிட்டு கீழே வந்துருச்சு அப்படின்னாவே இந்த லோ நம்ம ஸ்டாப் லாஸை 24,100 நம்ம ஸ்டாப் லாஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம பார்த்திங்க அப்படின்னா டபுள் செல்லிங்கை நம்ம என்ட்ரி ஆகிடணும். இப்போ இந்த இடத்துல நீங்கள் டபுள் செல்லிங்காக என்ட்ரி ஆகிட்டீங்க அப்படின்னா இந்த லாங்கான ஸ்டாப் லாஸும் ட்ரிகர் ஆகிடும். இந்த ஃப்ரெஷ் செல்லிங்கும் இங்கே ட்ரிகர் ஆகிடும். இந்த ஃப்ரெஷ் செல்லிங் ட்ரிகர் ஆகிடுச்சு அப்படின்னா திரும்ப மார்க்கெட் கீழே வரும் பட்சத்தில் நம்மளுக்கு இந்த ஃப்ரெஷ் செல்லிங்கான ஸ்டாப் லாஸ் பார்த்திங்க அப்படின்னா இந்த 24,160 தான் நம்மளுக்கு பார்த்திங்க அப்படின்னா அந்த ஸ்டாப் லாஸ். கீழே வந்துச்சு அப்படின்னா நல்லாவே கீழே வரும். இதுதான் பார்த்திங்க அப்படின்னா அந்த 5 மினிட்ஸ் கேண்டில் ஸ்ட்ராட்டஜி. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இதில் நம்ம யூஸ் பண்ணி நிஃப்டியில் பார்த்திங்க அப்படின்னா என்ட்ரி கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஆப்ஷன் பார்த்திங்க அப்படின்னா 24,100 இந்த மணிக்குள்ளே தான் நம்ம பார்த்திங்க அப்படின்னா என்ட்ரி கொடுக்கணும். இப்போ 24,160க்கு மேலே நீங்கள் பை எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் 24,100 பார்த்திங்க அப்படின்னா 24,100 கால் தான் நம்ம பார்த்திங்க அப்படின்னா ரெஃபர் பண்ணணும். அதேமாதிரி இந்த ஸ்டாப் லாஸை உடச்சிட்டு கீழே வந்துருச்சு அப்படின்னா நம்ம இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா 24,100 புட்டு தான் பார்த்திங்க அப்படின்னா நம்ம எடுக்கணும். இதுதான் பார்த்திங்க அப்படின்னா மெயினாக நம்ம எடுக்கக்கூடிய புட் அண்ட் காலுக்கான ரெக்கமெண்டேஷன். இந்த லெவலுக்கு மேலே ஓப்பன் நம்ம பை எடுத்ததுனால அப்படி நடந்திருக்கு. அதேமாதிரி இல்லை மார்க்கெட்டில் பார்த்திங்க அப்படின்னா அடுத்து இந்த ஃபஸ்ட்டு கேண்டில், அடுத்து செகண்ட் கேண்டில், தேர்ட் கேண்டில் எல்லாமே இந்த 5 மினிட்ஸ் கேண்டிலுக்கு கீழே இருக்குது அப்படின்னா நம்ம இந்த இடத்துல செல்லிங்கை அப்ளை பண்ணணும். ஃப்ரெஷ் செல்லிங் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா இந்த லெவல் ஸ்டாப் லாஸு. அதுக்கு நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா இங்கே சரி கீழே வரல, இந்த இடத்துல செல்லிங் அப்ளை பண்ணிட்டீங்க, பட் இருந்தாலும் கீழே வரல, திரும்ப மார்க்கெட் மேலே வரும் பட்சத்தில் இந்த இடத்துல டபுள் பையிங்காக பார்த்திங்க அப்படின்னா என்ட்ரி கொடுக்கணும்.
அப்படி டபுள் பையிங் என்ட்ரி கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு ஷார்ட்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா லாங் வந்து வெளியில் வந்துடும். ஃப்ரெஷ்ஷாக வந்து லாங் வந்துச்சு அப்படின்னா திரும்ப மார்க்கெட் வந்து மேலே போகும். இந்த இடத்துல நீங்கள் வந்து இந்த மணி கால் வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். இந்த மெத்தட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு 80% வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒர்க் அவுட் ஆகக்கூடிய ஒரு மெத்தட்ஸ் தான். இது மெயினாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சைட்வேஸ் மூவ்மெண்ட்டு, இந்த மாதிரி எக்ஸ்பைரி டே, இந்த மாதிரி டைம்ஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரகிள் தான். ஒரு ஒர்க் அவுட் ஆகிறது ரொம்ப ரொம்ப கம்மி தான். மோஸ்ட்லி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு நல்லாவே இந்த மெத்தட்ஸ் வந்து ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு நல்லா வந்து சான்ஸ் இருக்குது. நீங்கள் ஒன்ஸ் இந்த மெத்தட்ஸை பாருங்கள். அடுத்தடுத்து நீங்கள் உங்களுக்கு பார்க்கும்பொழுது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அடுத்தடுத்து நீங்கள் வந்து இந்த மெத்தட்ஸ் வந்து அப்ளை பண்ணி பாருங்கள். அப்ளை பண்ணாலும் ஃபஸ்ட் இந்த ஸ்டாப் லாஸ் மெயினாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்ட்ரிக்டாக அப்ளை பண்ணுங்கள். நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.